வணக்கம். இயர் எண்டில் இவ்வளவு படங்கள் ஒரே நாளில் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இன்றைக்கி மட்டுமே தமிழில் 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸ்மைல் மேன், அலங்கு, திரு மாணிக்கம், ராஜா கிளி. இதில் 4 படங்களுக்கும் மீடியாவுக்கான ஷோஸ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நான் அதில் 2 படம் பார்க்கல, 2 படம் பார்த்துட்டேன். அதில் முதல் படம் தான் இந்த ஸ்மைல் மேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ராட்சசன் மாதிரி ஒரு சீரியல் கிளர் படமாக தெரிஞ்சுது. சரத்குமாரோடைய 180வது படம். பட் அதை பற்றிலாம் பெருசாக மார்க்கெட்டிங்லாம் பண்ணாமல் பெரிய பரபரப்பு இல்லாமல் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. நமக்கு அந்த 180ங்கிறத விட படத்தில் சிஜா ரோஸ் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமான ஹைலைட்டாக தெரிஞ்சுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஸ்மைல் மேன் நம்மளை ஸ்மைல் பண்ண வச்சதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்மைல் மேன் கோயம்புத்தூரில் நடக்கிற கதை. அங்கே திடீர்னு ஒரே மாதிரியான பேட்டர்னில் சில கொலைகள் நடக்குது. இந்த கேஸ் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுது. ஆல்ரெடி இதே மாதிரியான கொலைகள், அதாவது ஸ்மைல் மேன் கொலைகள் அப்படின்னு சொல்லப்படுற கொலைகள் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த கேஸை விசாரணை பண்ண சரத்குமாரோடைய ஹெல்ப்பை கேட்போம் அப்படின்னு இப்போ இந்த கேஸை விசாரணை பண்ணுறவங்க முடிவு பண்ணுறாங்க. சரத்குமாருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அல்சைமர் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நினைவுகளை அவர் இழந்துட்டு வராரு. ஒரு வருஷத்தில் அவர் எல்லா நினைவுகளும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லதுனால தான் விசாரித்த வழக்குகளை பற்றி ஒரு புக்கெல்லாம் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மர்மமான ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. அவர் இந்த ஸ்மைல் மேன் கேஸ் உள்ள வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, ஸ்மைல் மேன் யார், எதுக்காக இந்த கொலையெல்லாம் செய்கிறான், சரத்குமாரோட அந்த மிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக் என்ன, இதெல்லாம் தான் இந்த படம். 150வது படத்தில் சரத்குமார் வாரிசையும் இட்லிஸ்டையும் தவிர அவருடைய சமீபகால சாலிட் போர்ட்ரையல்ஸ் மாதிரியே இங்கேயும் செம்ம சாலிடாக இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை மொத்தமாக ஹோல்ட் பண்ணுறதும் தியேட்டரில் நாம் எழுந்து போகாமல் நம்மளை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதும் சரத்பதி தான். நல்ல ஒரு போர்ட்ரையல், நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவர் கேரக்டரை பொறுத்த வரையில் அவருடைய ட்ரீம் ரன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சரத்குமாரை தவிர எல்லாருமே சும்மா பேருக்கு ஒரு கேரக்டர், பேருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு போகிறாங்க. இதில் ஜார்ஜ் மரியன் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. ஒரு சீனை தவிர பெரும்பாலான ரன் டைமில் ரொம்ப சுமாரான மேக்கப் ட்ரெஸ்ஸிங்கில் சிஜா ரோஸ், வழக்க விசாரணை பண்ணுற ஸ்ரீகுமார், தென் குமார் நட்ராஜன், ராஜ்குமார், கலையரசன், இனியா, பேபி ஆழியான்னு மற்றும் பலர் லிஸ்ட்டில் சிலர் இருக்காங்க. டெக்னிக்கலி விக்ரம் பாகுனுடைய சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல வைக்குது. த்ரில்லர் படங்களுக்கான ஸ்டாக் மியூசிக் மாதிரி தான் பிஜிஎம் ஃபீல் ஆகுது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கான பிரமிஸை எடுத்துக்கிட்டு அதில் விசாரணை பண்ணுற ஆஃபீஸருக்கு அல்சைமர், அந்த பிரச்சனையை தாண்டி அவர் எப்படி விசாரணையை முடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இயக்குனர்கள். பட் அது அவங்க நினச்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் அவ்வளோ எஃபெக்டிவாக டிரான்ஸ்லேட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ், சரத் நல்லாவே நடிச்சிருக்காரு. முதல்லையே பாஸ்ட்லேருந்து ஒரு சீனை அப்படியே ஓப்பன் பண்ணும்போது ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு கதை ஆரம்பமாகும் போது லேசாக ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டான மேக்கிங்கும் சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதையும் படத்தை மொத்தமாக பாதிக்குது. ஸ்டேஜிங்காகவும் ரொம்ப புவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரைமொழியில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஒரு கதையை சொல்ல ஸ்டேஜிங் ரொம்ப ரொம்ப அவசியம், அது ப்ராப்பராக இருக்கணும். ஆனால் இதை ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ் நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே ஒரு செட்டப் மாதிரி, ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப செயற்கையாகவே தெரியுது. சரத்குமார் நடிப்பை தவிர எதுவுமே இயல்பாக ஃபீல் ஆகலை. ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டியில் டெட் பாடி ஒன்று கிடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதை பார்த்து பதையடிச்சு ஒருத்தர் கத்துவார். நம்ம ஊரில் குப்பை தொட்டிலாம் எப்படி இருக்கும், ப்ராப்பராக மூடியோட சரியாக மூடப்பட்டு சுற்றி எல்லாம் க்ளீனாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. அந்த குப்பை தொட்டி வந்து பயங்கர க்ளீனாக இருக்கும். இத்தனைக்கும் அந்த குப்பை தொட்டி மேலே இங்கே வந்து டெட் பாடியை போட்டு போங்கன்னு எழுதலை, அவ்வளோதான். மற்றபடி அதுக்காகவே செட்டப் பண்ணப்பட்ட ஒரு இடம் மாதிரியே தெரியும். இப்படி படத்தில் பல அபத்தமான செயற்கையான காட்சிகள் இருக்குது. சரத்குமார் ஜார்ஜ் மரியன் கேரக்டரை போய் பார்த்துட்டு சில பேரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவார். இவரும் ஃபாலோ பண்ணுவார். எப்படி ஃபாலோ பண்ணுவார் தெரியுமா? சரத்குமார் சம்மந்தப்பட்ட ஆட்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே இவரும் கூடவே ஃபாலோ பண்ணுவார். ரகசியமாலாம் ஃபோட்டோ எடுப்பார். எதுக்கு அப்படின்னு தான் புரியல. தென் மரியம் வந்து ஒரு சீனில் சரத்தை பார்க்க வருவார். வீட்டில் அவர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போவார். ஆனால் கதவை திறந்து டக்குன்னு சரத்குமார் வந்துட்டு அது வாசல் வரைக்கும் வந்துட்டு, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் வந்த அப்படின்னு திட்டுவார். அதான் அவரே போயிட்டார்ல. அப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துட்டு ரகசியமாக கால் பண்ணி கூட இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுக்காக வாசல் கேட் வரைக்கும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதுவும் தெரியல. தென் இந்த ஸ்மைல் மேன் தான் கொலைகளை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த லைன்லேயே இது ஒரு காப்பி கேட் கில்லரோட வேலை அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இப்படியான காட்சி அமைப்புகள், வசனங்கள்லாம் படத்துக்கு இன்னொரு ட்ராபேக். திடீர்னு வர ஹரிஷ் பேரடி கேரக்டர், கொல்லப்பட்டதுக்கு கொல்லப்பட்டது, என்கவுண்டரை என்கொண்டோர் அப்படின்னு சொல்கிற இந்த டிவி நியூஸ் டெக்ஸ்ட்டு, வில்லனுடைய ரொம்ப சுமாரான பாயிண்ட்லெஸ்ஸான ஃப்ளாஷ்பேக்னு இந்த படம் ஏன் ஒர்க் ஆகலைங்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்களும் மானே தேனே பொன்மானே நம்ம சேர்த்துக்கலாம். தென் வில்லன் கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது வந்து ஒரு நாள் வந்து ஊரெலாம் போய் நான் சமோசா தேடினேன், எனக்கு அந்த சமோசா கிடைக்கவே இல்லை, அன்னிலேருந்து நான் கொலை பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட ஆக்சுவலாக கொஞ்சம் நம்பியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அந்த ரேஞ்சில் கொஞ்சம் சில்லியாக தான் இருக்குது. அந்த வில்லன் கேரக்டர் ட்ரிகர் ஆகிறதுக்கான காட்சிகளும் கூட ரொம்ப வீக்காகவே எழுதப்பட்டிருந்தது. அல்சைமருங்கிற அந்த ட்ரோப்பையே பயங்கர மெட்டாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நினச்சா அவர் மறந்துடுவார் அல்சைமர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா எல்லாத்தையும் அவர் தெளிவாக ஞாபகப்படுத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க.
நல்ல ஐடியா. மொத்தத்தில் இந்த ஸ்மைல் மேன் பேரளவில் மட்டுமே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டும் சரி, த்ரில் தர வேண்டிய பார்ட்டும் சரி, நமக்கு அயற்சியை தான் தருது. சரத்குமார் இருக்கிற ஃபார்முக்கு ஒரு வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஜானர் படங்கள் எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.